ஹலோ எவ்ரிவான், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 17/4/2025. இந்த வீடியோ ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2025க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதே போல் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 26/4/2025 அந்த அன்னைக்கு நம்மளுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வரப்போகுது. மே 1 அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த நிலையில் ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ திரும்பவும் ஓப்பன் ஆகுமா? அதில் நான் டாக்குமெண்ட்டை மாற்றி வச்சுட்டேன், இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணல, இப்போது எனக்கு திரும்பவும் இன்னொரு டைம் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது நீட் யூஜி 2025 கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் மாதம் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு MBBS அட்மிஷன் தொடர்பாகவோ, கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாகவோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது குஜராத் ஹைகோர்ட்டில் நேற்று, அதாவது 16 ஏப்ரல் 2025 காலையில் 10 மணிக்கு வந்த நியூஸ் அப்டேட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நீட் அப்ளிகேஷன் போடும்போது என்கிட்ட ஒரு சில டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ திரும்பவும் ஒரு டைம் ஆன்லைனில் ரீஓப்பன் பண்ணிச்சு அப்படின்னா 2025க்கான அப்ளிகேஷன் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதற்கு குஜராத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். நோ சச் டைரக்ஷன் கேன் பி இஸ்யூடு அன்லெஸ் an exceptional case is made out. Gujarat High Court dismisses please to report NEET UG 2025 application. Court noted that petitioner during the course of arguments admitted that she was unable to fill out the online application form or upload the required documents as she did not process them when the application portal was open. அப்போது இது முதல் முறையாக போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது அவங்கக்கிட்ட, அந்த கேண்டிடேட்டுக்கிட்ட டாக்குமெண்ட் இல்லாத காரணத்துக்காகவும் நீட் 2025 அப்ளிகேஷன் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளிக்குமாறு அவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மாண்புமிகு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த குஜராத் ஹைகோர்ட் ரெஃப்யூஸ்டு, இந்த மனுவை நிராகரிச்சிட்டாங்க. ரெஃப்யூஸ்டு டு என்டர்டெயின் a student plea for reopening the NEET UG 2025 application window and held that inability to apply due to lack of documents did not create any right to seek reopening the portal. அப்போது மீண்டும் ஒரு முறை, அதாவது இந்த சாளரத்தை, ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணுறதுக்கு உரிமை கோர முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் இல்லாமல் போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா நீட் அப்ளிகேஷன் போட முடியாமல் போயிருந்திருக்கலாம். அப்போது இதற்கு விதிவிலக்கு எதுவும் அளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ நீட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. February 7, 2025 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க. அதற்கான கடைசி தேதியும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ கொடுத்துட்டு அதில் என்னென்ன இடங்களில் கரெக்ஷன் செஞ்சுக்கலாம், அப்பா அம்மா அதே போல் அவங்களுடைய ஆக்குபேஷன், இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அனெக்சரில் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதை மட்டும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அதற்கான டேட் கொடுத்து அந்த டேட்டும் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க.
அதற்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது வருகின்ற 26ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு நீங்கள் கொடுத்த ஆப்ஷனில் 1, 2, 3 அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. இந்த 3 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த சிட்டி அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு மே 1ஆம் தேதி அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு 4ஆம் தேதி எக்ஸாம் எழுத வேண்டியது தான். ஸோ மீண்டும் ஒரு முறை நீட் 2025க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது அப்படிங்கிறத உறுதிப்பட இந்த செய்தி அப்படிங்கிறது தெரியப்படுத்துது. அதனால் மாணவர்கள் நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப விகரஸாக சின்சியராக படித்து மீதி இருக்கக்கூடிய நாட்களை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் 2025 கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம SAP Views யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் NRI சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அதுவும் மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃப்ரம் 1 December 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.